நல்லபடியா இருக்கலாம். கேமரா என்ன மங்க சிவாப்பா எங்கே இப்படி கிளம்பிட்டிய? மலையில் போய் நனைய போறீங்களா? இங்கே வருங்க, இங்கே வருங்க. மலையில் போய் இது பண்ணாதீங்க. இப்போத்தான் காய்ச்சரிச்சு நல்லா சரியாயிருக்கு. திரும்ப ஒம்புளுக்காதீங்க. இப்போ அப்புறம் வயிற்றால வாயாலன்னு ஒரு வாரம் லீவு, காய்ச்சல்ட்டு ஒரு வாரம் லீவு. இப்போ புது மலை தலையில் போய் இப்போ ஒழுங்க போறிய. அது ரைட்டு. நீங்கள் போய் மண்டையை கட்டாதீங்க. ஐயோ காய்ச்ச வருதுமா. புதுமலை தண்ணி காய்ச்சல் அடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டேன்ல முருகா, நான் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு எதிர்மறையா செய்கிறதே வேலையா வச்சிருக்காரு மக்களே. இவர் என்னதே பண்றது? என் வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்காங்களா? உலகம் பூரந்தே அப்படி இருக்கா என்னன்னே தெரியல. ஒரு டான்ஸ் வேற லைட்டை வச்சுட்டு டான்ஸ் வேற மலையில் ஆடுறாரு டான்ஸு. அப்போ நானும் வரேன். பரவாயில்ல நனையாதீங்க. நான் சொல்கிறத கேட்டு வாங்க, உள்ளே வந்துருங்க. சொல்லுமா, ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்மா. குளிச்சுட்டு போகிறாரு மலையில் குளிக்க. புதுமலை தண்ணி இல்லையா? இப்போத்தான் வருது கோடையில். அடிக்கிற அடிக்க புதுமலை தண்ணி குளிச்சா நல்லா குளிக்குன்னு அது குளிக்க. காய்ச்சல் அடிச்சு இப்போ தரமா விட்டுருக்கு. வயிற்றால ஓடி வச்சுட்டு அது ஒரு இது. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. எதையாவது ஒரு நோக்காடு வந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல குடும்பம் என்ன. இப்போ நல்ல மீட்டிங் போட்டு உட்காந்து ஐம்பது பேர் பிரிஞ்சு ஓடிட்டிய. சீமாப்பா எங்கே போய்கிட்டே இருக்கிய? காட்டுக்குள்ளே எங்கே வர்றாரு? நல்லா தானே உட்காந்துருந்தாங்க. இப்போ கேமராவை ஆன் பண்ணோடனே ஓடிட்டாங்க. போடி போடி போக்கத்தவளை உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு. என்ன பெற்ற ஆத்தா மட்டும்தான். எங்கள் ஆத்தாவுக்கு கையில் சுட்டு வச்சிருச்சு காடுதான். என்னை குழம்பு வச்சு இல்லை, என்னை குழம்பு வைக்கக்கூடாதுன்றது கடவுள். நான் ஒரு நாளைக்கு நீ வைடின்ட்டேன். நான் அது கடைக்கு போய் ஒரு நான் கடையில் இருந்துட்டு வர முடியாத சூழ்நிலையாக போச்சு. மலையில் நின்றுக்கிட்டே எல்லா வேலையும் எனக்கு ஒரு குழம்பு வச்சு வச்சுருத்தேன். நான் வைக்க மாட்டேன். எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். குழம்பு மட்டும் சோறு கூட வடிச்சு வச்சுருவேன். 2 மாதத்துக்கும் பாத்திரத்தை விலைக்கு பண்டத்தை விலைக்கு எல்லா வேலையும் பார்த்துருவேன். அந்த குழம்பு மட்டும் இந்த மகன் வச்சா கொஞ்சம் ருசியாக இருக்கும். அந்த பொடி இதுகளை பார்த்து போடுறாளுக்கு எனக்கு அதை எண்ணெய் பொடிண்டே வாதிச்சு போட தெரியல. அப்போ நான் பாட்டில் எண்ணெத்தையும் போட்டுட்டேன்டா. அது வேறு வை வாழுக என்ன குழம்பு வச்சுருக்கேன்ட்டு வாழுதுன்ட்டு நான் பாட்டில் வைக்கவே மாட்டேன். வைக்கவும் தானேன்னு மருமையை சொல்லும். அந்த குழம்பு வைக்கிற சொல்லி சொல்லாதச்சிமே, நான் வைக்க மாட்டேன். அப்படி என்ன கடை அப்போ சரி போயிட்டு போய் குழந்தைங்களமே நான் பிள்ளை வர அப்படின்னு கொண்டா பேர் ஊற போட்டிருக்கேன். அந்த புளி குழம்பு வைக்கும்போது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்ற போனவா இப்படி சட்டியில் போய் வச்சுட்டேன். இங்கே அப்படியே பொத்துருச்சு. அதோட இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குழம்பு வைக்க சொல்லி சொல்லி. மழை நல்ல மழைப்பா. மழை வந்து வயக்காடு ஊரை உழுதுட்டு ஆத்தா பத்தா ஊருக்கு போயிட்டு வந்துச்சு. வயக்காடு உழுதேன். மண்ணுமாப்பா உழுகுறதுக்கு என்னைக்காவது போய் எங்கள் வீட்டு விவசாய நிலத்தை போய் உழுதுருக்கீல? அந்த வருஷம் மழையே பெய்யாது, நான் போய் உழுதுவேன். அந்த சொல்லிட்டாரு வருது. மழையே பெய்யாது விளையாது மதினி. நீங்கள் போய் போடாதீங்க விவசாயம் விளையாது மதினின்னு வருது. ஏப்பா இப்படி பேசுறீங்க கருணாக்கா? பேசுறீங்கன்னா எந்த வருஷம் தான் விளையுது? இந்த வருஷமும் கருத்தளவு பறிஞ்சு பறியாமல் அப்படியே மழையே இல்லாமல் தண்ணி இல்லாமல் கம்மாயில் தண்ணி இல்லாமல் அது நல்லதே நடக்கணும்னு சொல்லணும். ஒருத்தர் விவசாயம் போட்டு வந்தாங்கன்னா இந்த வருஷம் எதுக்கு போட்டிருக்கே விளையாது அப்படின்டா பேசுவாங்க. ஆமாம், சாமிநாதன் இறந்ததுக்கப்புறம் இறந்த வருஷத்துல எல்லாம் போட்டிருந்தா அந்த வருஷத்தில் விளையவே இல்லை சுத்தமாக. எனக்குலாம் எவ்வளோ அழுக தெரியுமா? அதை வயலில் போய் உக்காந்துக்கிட்டு மழை மேகம் வருது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. ஒரு மழை பெஞ்சா பால் குடிச்சிடும். வானம் பார்த்த போகுது. அந்த பால் பார்த்தா ஆத்தாலாம் இது கருதை கட்டி பிடிச்சி அழுதுருக்கு. என்னத்தா அப்படி அழுதுருக்கு. கருதா போய் நான் பால்லாம் பிடிச்சி அது இது பண்ணையில் இதாயிரு. என்னத்த அப்பா கிட்ட போகும்போது நீ சட்டையெல்லாம் சட்டை போட்டுக்கோ. சட்டையை போடணும். சட்டை உடம்பு இருக்கா சும்மா அப்படி சொன்னேன்னா என்ன அர்த்தம்? சும்மா வேண்டா பேசிக்கிட்டு இருக்கையில எப்படியே ஆகிட்டு போகுது. நம்மளுக்கு என்ன அப்படி அப்புறம் சும்மா வா அப்படின்டா. மலையில் போய் ஆட்ட முட்டையில் என்னாச்சு? லேசாக சாரல் அடிக்குதுண்ணே. சாரல் மலை அடிக்கிறது. இப்போ என்ன வாசல்லே உட்காந்துட்டு இல்லையா? வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்களா? அங்கேருந்து வந்ததுலேருந்து உட்காந்துருக்குது. எப்படி தெரியுமா? அங்கிட்டிருந்து ஒரு குளிர் காற்று மாதிரி வருது. ஏசியிலேருந்து வருது. எப்போ ஏசி காற்று? ஏசி
சிம்மாப்பா ஏசி வாங்கி மாட்டுக்கப்பா நம்ம வீட்டுக்கு. ஊர்ல ஆளுங்க இருக்காங்களா இல்லை பூரா கிளம்பி ஓடிடுச்சா வெளியூருக்கு? பூஜா சவுண்ட குறடி. ட்ரெஸ் போட சொன்ன மானசம் என்ன ஒரு வெள்ளைப்பூ இதில் வரான்னு பாருங்க. ஆவி மாதிரி வரா. பாவி ஆவி. அண்ணன் கூப்பிட்ற என்னன்னு கேளுன்ட்டே. பள்ளிக்கூடத்தை என்ன ஏப்பா என்னப்பா பள்ளிக்கூடத்தை மறுபடியும் 10 நாள் கூட வச்சுட்டாளா? ஐயோ ஏன் சர்மா 10ஆம் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்லாத. இப்போ பள்ளிக்கூடம் வைக்கணும், பள்ளிக்கூடம் படிக்கணும். என்ன பெரிய வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, காத்தடி கத்தாடி போட்டு உள்ள அமைக்கிடுவாங்க டீச்சர்மா இருக்குதே. நீங்கள் சொல்லிட்டு வேலைக்கு ஓடிடுறீங்க. நான் படுத்துற இங்கே பாடுற பாடு எனக்கு தான் தெரியும். என்னது பாடு? ஒரு டிவிக்கு 3 பேரும் பட்டுறாங்க. டிவியே பார்க்க கூடாது. முழு பயலும் பட்டுறியா? அவளும் பட்டுறா, இவளும் பட்டுறா. அவனுக்கு இந்த என்னடா பீச்சியப்பா என்னமோ டூர் வரையா ஒருத்தன். அது என்னடா பீச்சியை சித்து போடவா. இவளுக்கு உனக்கு என்னடி 2 பண்டி பப்புள் வைக்கவா. அவளுக்கு பூச்சா உனக்கு என்னடி? அவளுக்கு என்ன பன்னி ஃபேக்ட்ரி வைக்கவா. இப்படிலாம் ஒரே டிவியில் ஓடுமா? சண்டை நாடுறாக. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வாட சொல்லிவிட்டு குயின்ட்டு போய் வேலைக்கு ஓடிடுவீங்க. நான் கடந்து படுற வாடு எனக்கு தானே தெரியும். ஒரு மாதமாக பட்ட வாடு எனக்கு தான் தெரியும். மக்களே இந்த மாதிரி தாய் குளங்கள்லாம் சொல்லுங்கத்தே. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது? மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வார தள்ளி போட்டாங்க. பேக்குதுக்கெல்லாம் வாங்கினுச்சுமாப்பா சர்மாவுக்கு. உனக்கு அதுக்கு உனக்கு நல்லா தர இருக்கு பேக்கு. மானசாவுக்கு நல்லா இருக்கு பேக்கு. சும்மா இருங்க. நல்ல பேக்கு இருக்குல்ல எனக்கு. கிழிஞ்சாத்தே மனசா பேக்கு. அவன் விட்டு கிழிஞ்சு ஊத்துது அண்ணன் விட்டு. என்னது இங்க வருங்க சீமாப்பா இங்க வருங்க. நண்டுக்கு பேக்கு கிழிஞ்சிருக்கா. இதே கிழிஞ்சிருச்சா. அழகா பேக்குங்க பிடிங்க. அடிய பேக்கு எல்லாத்தோட 2000 3000 வேணும்படி அழகு விட்ட பேக்கு அப்படியே இருக்குது. ஒன்றுமே எனக்கு துவச்சு நல்லா வச்சுருக்கேன் ஜிம்மாப்பா. பேசாட்டிக்கு இருங்க. நீங்கள் தான் அவளை ஒரு கிளப்பி விட்றதே வேலையை. இதெல்லாம் ஒரு கிழிசல் அடி. இதை நான் தச்சு கொடுத்துட்றேன். ஐயோ எல்லாத்தையும் கிழிக்க போகிறாளாம். நல்லா இருக்குது தெரிஞ்சு ஒரு ஏமா இதெல்லாம் நல்லா இருக்குது. சிப்பு உப்புலாம் நல்லா இருக்குடா. ஏய் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பேக்கு. சரி வாங்கி தரேன் விட 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 கரத்தில் உண்டாக்காத. பேக்கு எல்லாத்துக்கும் வாங்கணும். இது வாங்கணும். சாப்பிடுங்க. சாப்பிடாம தூங்க போறீங்க. சாப்பிட தூங்குங்க ஜமாப்பா. குளிக்க முடியாது போனவர் நிப்பாட்டியாச்சு. பெரிய மழையை வந்து சடன்னு குளிக்கலாம். மாடியில் போய் ஒரு நாள் நல்லா சடன்னு அடிச்சு பெஞ்சிச்சு. ஒரு நாள் மாடியில் போய் நல்லா குளிச்சு இருந்துச்சுமாப்பா. நல்லா இருந்துச்சுல அப்படி குளிக்கிறது. குடும்பத்தோட கூத்து குதிகாலமாக. அது எந்த வீட்டில்? அந்த வீட்டில் குணா அவள் அப்பெல்லாம் கட்டி கொடுக்கல. நீங்களாம் வீட்டுக்குள்ளே கிடந்து எதிர்த்து சுட்டுட்டு என்னச்சுமா ஞாபகம் இருக்கா? மாடியில் போய் நல்லா சலச்சலன்னு குளித்தோம். நல்லா இருக்கு. இப்போ இந்த மலையில் போய் குளிக்கக்கூடாச்சுமாப்பா. கோடை மலையில் வந்து இது அடிக்கும். நல்லா இருக்கேன் ஏமா மின்னல் அடிக்கும். மின்னல் வெட்டும். என்ன கால் நல்லா ஓத்தலாம். சரி குளிங்க. நீ என்ன வேலையை பார்த்துட்டு நீ போய் குளி. நான் வந்து நைட்டில் குளிச்சா எனக்கு உடம்பு வலிக்கும். காலையில் தான் குளிப்பேன். ஓஹோ எனக்கெல்லாம் மக்களே வேலை பார்த்துட்டு வந்தோம்னா அப்படியே அந்த அலுப்போடையே தூணாதான் தூக்கம் வரும். குளிச்சுட்டே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க அலுப்பு பூரா ஓடிடும். அலுப்பாக தூங்கிடணும். அந்த மயக்கத்தோடையே சோறை தின்னோன்னு அப்படியே மயங்கிடணும். அப்படியே மயங்கிட்டே தூக்கம் வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க ஐயோ என்னண்டோ வருது மயக்கமாக என்னண்டோ வருது எண்ணெயிலண்டது ஒரு குழி குளிச்சுக்கிறோம்னா கசகசன்னு இருக்குது குளிப்போம் அப்படின்லாம் குளிச்சேன்னு வச்சுக்கோங்க தூக்கம் பறந்தே என்னை விட்டே. உங்களுக்குலாம் எப்படி? நைட்டில் நான் நைட்டில் ஒரு நாளைக்கு குளிப்பேன். குளிச்ச அன்னைக்கு தூக்கம் வராது. கசகசன்றதுல அப்புறம் பாத்திரம் வலிக்கிட்டு பண்ணுறதுக்கு சமைச்சிட்டு மயக்கமாக வரும் ஒரு நாளைக்கு. சரி குளிப்போம் கசகசன்னு குளிச்சோம்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி தூக்கமே வராது நைட்டில்.
என்னத்தை பார்க்குற நண்டு? என் நண்டு குட்டி, என் நத்த குட்டி, என் நண்டு நண்டு என்னடா என்னடா போனா விட உனக்கு வேணும் வாடா. போன் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது, கண்ணு கெட்டு போயிருமா. டீச்சர் உங்கள் மிஸ்ஸுக்கு போன் அடிக்கவா? இந்த நண்டு எப்போ பார்த்தாலும் இது ஒன்று எதுக்கு அப்படி நாக்க திருத்துரு நண்டை கொஞ்சம் உங்கள் அம்மா சுப்பித்தான் கொஞ்சம் எங்கள் அம்மா நாக்க கடிக்க நம்ம பல்ல கடிக்கும். இப்படித்தான் கொஞ்சம் கிடப்போம். அப்பா குளிக்க போகிறாரா? இப்போ நீ எதுக்கு அப்பா குளிக்க கிடப்ப? அப்பா குளிக்க போகிறாரா? மக்களே லைக் போடுங்க. சின்னப்பா குளிக்க போயிட்டாரு. நான் சாப்பிட வந்துடுவேன். நான் சோறு குழம்பு போட்டுட்டு அப்படியே அசு உசுன்னு தூங்குறோம். இது எங்கள் பழக்கம். மாம்பழம் திங்கிறேத்தே? மாம்பழம் இருக்குது. மாம்பழம் வாங்குறீங்களா? இல்லாட்டா அங்கிட்டு ஓடிடுது. ஆமாம், டைட்டாக தூக்குற அடிக்கலாம் ஓடிடுவேன். ஒரு ராத்திரி தின்னுடி மகளேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஓடிடுச்சு எங்கள் அம்மா. ஊருக்கு போய் நிலத்தை பூரா உழுது ஓட்டு வந்துருக்கு. என்ன பார்த்தா ஆத்தா என்னாட்டா. எல்லாரும் ஆத்தாவுக்கு லைக் போடுங்க. என் சர்மா குட்டிக்கு லைக் போடுங்க. கேளு சர்மா. என் நண்டு குட்டிக்கு லைக் போடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த என் மையன் லைக் பண்ணுங்க. அவர் தான் யூடியூப் சேனலோட அதிபர். அவர் பேர் தான் சர்மா. அதனால தான் சர்மா மைண்ட் வாய்ஸ்னு பேர் அவர் தான் வச்சார். என்னடா அந்த மைண்ட் வாய்ஸ் ராஜ் மைண்ட் வாய்ஸ் சேனல் அவனுக்கு பிடிக்கும். அதனால அப்படியே பேரை வச்சுட்டார் சர்மா மைண்ட் வாய்ஸ்ன்னு. மைண்ட் வாய்ஸ்னு தெரியாமல் வச்சுவிட்டேன் மையன். நான் கத்தி கத்தி பேசுகிறேன் ஸ்பீக்கரு. அவர் மைண்ட் வாய்ஸ்னு தெரியாமல் வச்சுவிட்டார். சர்மா மைண்ட் வாய்ஸ் தானே இப்போ. ஆமாம், என் மயம் பேர் தான் சர்மா. அவர் பேர்லேயே வச்சுட்டார் சர்மா மைண்ட் வாய்ஸ். கிருட்டு அப்படி எப்போ கிட்டு மைண்ட் வாய்ஸில் பேசுவோன்னு பார்த்தா ஸ்பீக்கர் வச்சு அலறேன். லைக் போடுங்க. என்ன குளிச்சுட்டாரு. இந்த துண்டை எடுத்துகிட்டு போயிட்டேன் மையன். என்ன வந்தது ஜோத்தை போடுறிய அடியே அப்படின்னு கத்துவார். ஜோத்தை போட்டு சாப்பிட்றோம். நல்லா இருச்சாப்பா குழம்பு? குழம்பு நல்லா நம்ம குழம்பு பச்சை தண்ணியே எல்லாமே தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஆத்தாவே சொல்லிச்சு. ஆனால் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளுங்களேன், இன்னைக்கு அவ்வளோவா நல்லா இல்லை, அன்னைக்கு வச்சது நல்லா இருந்துச்சுன்னு. எங்கள் வாய்க்கு நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் அவருக்கு நல்லா இருக்காது. அரைச்சி போட்டு நல்லா அவர் வாய்க்கு நல்லா இருக்கிறப்பறம் எங்களுக்கு நல்லா இருக்காது. அது என்னன்னே தெரியாது. சரி சோத்த போடுறேன் மக்களே. நீங்கள் லைக்கை போடுங்க. எல்லோரும் லைக் போடுங்க. இந்த கதவுக்கு இது அடிக்கணுமா வார்னிஸு ஊதிக்கிறது அடைக்க மாட்டேங்குது. இதாக இந்த இதுவும் கரைவேணு தின்றும். அதுக்கு தான் சொல்கிறேன். எங்கே கேட்குறாரு சிம்மாப்பா இங்கே வருங்க. இதுக்கு இந்த வார்னிஸை வாங்கி அடிச்சு விட்ருங்க. அந்த வேலை நடக்கிறதோடைய மக்களே லைக்கை போடுங்க. எங்கள் ஆத்தாவை பார்த்துக்கிட்டு